தந்தை பெரியார் தமிழக சமூக சீர்திருத்த வரலாற்றில் பகுத்தறிவின் கொடியை உயர்த்திய மாமனிதர் ஈவே ராமசாமி 1879 செப்டம்பர் 17 ஈரோட்டில் பிறந்தார். தந்தை வெங்கடப்பர், தாய் சின்னத்தாயம்மாள். சிறுவயதிலேயே புராணச் சொற்பொழிவாளர்களை ஏன், எப்படி, இது நியாயமா என்று கேள்வி கேட்டு திணற வைத்தார். அவையே பகுத்தறிவின் முதல் முளைகளாகும். 1898 நாகம்மையை மணந்தார். 1904 காசி சென்று வைதிகத்தின் பொய்மையை நேரில் கண்டார். ஈரோட்டில் பிளேக் பரவிய போது உறவினரே கைவிட்ட சடலங்களை தன் தோள் மீது சுமந்து அப்புறப்படுத்தினார். தன் தங்கையின் மகளுக்கு விதவை மறுமணமும் நடத்தி வைத்தார். 1919 காந்தியடிகள் வழிநடத்திய காங்கிரஸ் சேர்ந்தார். 1920 ஒத்துழையாமை இயக்கத்தில் தான் வகித்த 29 பதவிகளையும் ஒரே நாளில் துறந்தார். 1921 கதர் அணிந்து மது விலக்குக்காக தன் தோப்பின் 500 தென்னை மரங்களை வெட்டினார். 1923 தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமையேற்ற முதல் பிராமணரல்லாதவரானார். ஆனால் வகுப்புரிமை கோரிக்கை தொடர்ந்து ஒதுக்கப்பட்டது. 1924 ஒரு திருப்புமுனை. கேரளாவில் வைக்கம் மகாதேவர் கோயில் முன் தாழ்த்தப்பட்டோர் தெருவில் நடமாட உரிமை கோரிய சத்தியாகிரகத்தை வழிநடத்தினார். இருமுறை சிறை சென்று 141 நாட்கள் போராடினார். இந்த வெற்றியால் திரு வி. க. அவர்கள் வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை அறிவித்தார். 1925 மே 2 குடியரசு என்னும் இதழைத் தொடங்கினார். அதே ஆண்டு காஞ்சிபுரம் மாநாட்டில் 50 விழுக்காடு இட ஒதுக்கீடு கோரிக்கை ஏற்கப்படாததால் காங்கிரஸை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். சுயமரியாதையற்றவனை பிணமென்றுதான் சொல்ல வேண்டும் என்று அதன் தத்துவத்தை முழக்கினார். 1927 சர் ஏ. ராமசாமி அவரை தமிழ்நாட்டின் ருசோ என்று அழைத்தார். பி. சிதம்பரம் பிள்ளை முதலாக பெரியார் என்று அழைத்தார். 1929 செங்கல்பட்டு மாநாட்டில் இயக்கத்தின் 15 அம்சக் கொள்கைகளை வெளியிட்டார். அதே 1929 டிசம்பரில் முதல் வெளிநாட்டுப் பயணமாக மலேயா சென்றார். பினாங்கில் 50,000 தமிழர்கள் திரண்டு வரவேற்றனர். 1930 கற்ப ஆட்சி எனும் நூல் எழுதி இந்தியாவில் முதலில் குடும்பக் கட்டுப்பாட்டை வலியுறுத்தினார். 1931 விருதுநகர் மாநாட்டில் மதங்கள் ஒழியாத வரை சகோதரத்துவம் வளராது எனும் கூறிய தீர்மானம் நிறைவேறியது. ஐரோப்பிய பயணத்துக்குப் பின் 1932 சிங்காரவேலருடன் இணைந்து சமதர்மவாதியானார். 1933 மனைவி நாகம்மாள் மறைந்தும் பணியைத் தொடர்ந்தார். இதழ்கள் வரிசையாக குடியரசு, புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை என்று தடைகளைத் தாண்டி எழுதினார். 1937 ராஜாஜி இந்தியை கட்டாய பாடமாக்கிய போது திருச்சி மாநாட்டில் தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழக்கமிட்டார். 1938 நவம்பர் 13 சென்னை பெண்கள் மாநாட்டின் தீர்மானமே ஈவே ராமசாமியை என்றும் பெரியார் என்று அழைக்க காரணமானது. இந்தி எதிர்ப்புக்காக 2 ஆண்டு சிறை சென்றார். 15 ஆண்டில் 23 முறை சிறை சென்றதால் சிறைப்பறவை எனும் பெயர் பெற்றார். 1940 பம்பாயில் ஜின்னாவை சந்தித்தார். அம்பேத்கர் உடனிருந்தார். அண்ணாதுரை மொழிபெயர்த்தார். திராவிட நாடு கோரிக்கையை எழுப்பினார். ஆளுநர் ஆர்தர் ஹோப் இருமுறை முதலமைச்சர் பதவி தர அழைத்தும் தன்னலமற்ற பெரியார் அதை மறுத்தார். 1944 ஆகஸ்ட் 27 சேலத்தில் நீதி கட்சியை திராவிடர் கழகம் என பெயர் மாற்றி கருப்பு பின்னணியில் சிவப்பு வட்டக் கொடியை உருவாக்கினார். 1947 சுதந்திர நாளை திராவிடருக்கு துக்க நாள் என அறிவித்தார். 1949 அண்ணாதுரை பிரிந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கினார். 1970 ஜூன் 27 யுனெஸ்கோ பெரியாருக்கு விருது வழங்கி தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரீஸ் என்று போற்றியது. கடவுள் இல்லை என்று உறுதியாகச் சொன்ன பெரியார் 94 ஆண்டுகள் வாழ்ந்து வேலூர் மருத்துவமனையில் காலமானார். பூமியின் சுற்றளவைப் போல 33 மடங்கு தூரம் பயணித்த அந்த வாழ்வு தமிழக சமூக வரலாற்றில் என்றென்றும் ஒளிரும் ஒரு பெருஞ்சுடர்.